உங்களுடைய கல்லூரியில் படித்தவர் தான் KN நேரு, MRK பன்னீர்செல்வம். இவர்களை போல் நீங்களும் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி ஊழல் பண்ணி வரணுமா? இவர் சொன்ன 2 பேரும் மேலுமே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. விரைவில் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போறாங்க. கல்லூரியில படிச்சவங்களா? அதனாலதான் போல் இருக்கு அவங்க 2 பேருமே வந்துட்டு இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்களோ என்னமோ. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அந்த கல்லூரியில படிச்சது அப்ப அவர் தானே சொல்றாரு, அந்த கல்லூரியில படிச்சவங்க தான் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அவங்க நேர்மையா இருக்கிறாங்களா அந்த கல்லூரியில படிச்சதுனால? அப்ப அந்த கல்லூரியை தவறா பேசுறாரு முதலமைச்சர். அந்த கல்லூரியில படிச்சவர் தான் MRK பன்னீர்செல்வம். MRK பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. KN நேரு மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அப்ப அந்த கல்லூரி படிச்சவங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அந்த கல்லூரி படித்த 2 பேருமே வந்துட்டு அப்ப யார் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்ல வராரா? அப்ப அந்த கல்லூரி மேல பழி போடுறது யாரு? ஸ்டாலின் தான் பழி போடுறாரு, நாங்கள பழி போடுறோம். அப்ப அந்த கல்லூரியில படித்தா ஊழல்வாதியா போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்ல வராரா? அரசியல்வாதியை நேர்மையான அரசியல்வாதி இருக்க முடியாது சொல்ல வராரா? என்ன சொல்ல வராரு? அப்ப 2 பேரும் நல்லவங்களா? KN நேரு நல்லவரா? MRK பன்னீர்செல்வம் நல்லவரா? 2 பேர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அரசாங்கத்தை ஏமாத்தி சொத்து குவித்ததாக வழக்கு இருக்கு. இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படல அவங்க. அப்படி விடுவிக்காத வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவங்க தானே அவங்க. அப்புறம் அவங்களை எப்படி நீங்க அந்த மாணவர்களுக்கு முன்னோடியா நீங்க எப்படி காட்டுவீங்க?